ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 7 எபிசோட் 151 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லயே ஃபர்பிடன் ஜுட்சு அன்லீஷ் ஆனதை காட்டுவாங்க. யாமட்டோ இதை பார்த்துட்டு என்னதுங்கிற மாதிரி ஷாக் ஆவாரு. அக்கபோஷி இதை பார்த்துட்டு பார்க்க போனா பாஸ் அந்த ஃபர்பிடன் ஜுட்சு எடுத்துக்கிட்டாரு போலன்ட்டு திங்க் பண்ணுவான். சக்குராக்கு யாமட்டோ சைன் கொடுப்பாரு. நல்லா பாரு ஹொத்தாரு, எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இதான் ஃபர்பிடன் ஜுட்சுவோட பவர்ன்ட்டு பாரு, நம்ம சேர்ந்ததால உருவான ஆர்ட் இதுன்ட்டு ஷிரனாமி சிரிக்கவும் ஹொத்தாரு நருட்டோவும் உட்டக்காட்டாவும் கீழே விழுந்து கிடக்காத பார்த்துட்டு இல்ல நான் சாரு உட்டக்காட்டாவை கொன்னுட்டேன்ட்டு ஹொத்தாரு அழுக ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்த ஷிரனாமி ஃபீலிங்ஸ் இருக்க வெசல்ல எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு வேர்ட் பைண்ட் மூலமா திரும்ப கண்ட்ரோல் எடுத்து இந்த தடவை சுச்சிகுமு கிராமம் மொத்த பேத்தையும் வேலைக்காகாத வில்லேஜர்ஸையும் மொத்தமா எரிக்க போறேன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். யாமட்டோ சூசினுக்கு அட்டாக் வைக்கிறத சென்ஸ் பண்ணி தப்பிச்சிருப்பான். சூசின் வேலைக்கே ஆகாதுன்ட்டு டாச் பண்ணிட்டு மக்களோட மக்களை கலந்துருவான். கிராம மக்களை காயப்படுத்த மாட்டேங்கல்ல, ஆனா அதை பத்தின கவலையில எங்களுக்கு இல்ல அப்படின்னு சூசின் சொல்லவும் அக்கபோஷி மற்றவங்களும் வந்துட்டு இதை முடிச்சு வைக்கலான்பாங்க. இம்பெர்மனன்ஸ் ஆஃப் வேர்ல்ட்லி திங்ஸ் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணவும் யாமட்டோ சாய் சக்குரா 3 பேத்து மேலையும் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் பட்டு செத்துருப்பாங்க. 3 பேத்தையும் கொன்னுட்டங்க மாதிரி எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கும் போது அப்படியே வுட்டா மாறும். பென்டென் ஷாக் ஆவான். சக்குரா வாயிலேயே குத்துவா. பென்டென்ட்டு நாங்கோ பார்க்கும் போது சாய் நாங்கோவை மிதிப்பான். இதை எப்படி பண்ணீங்கன்னு அக்கபோஷி கேட்கவும் இப்படிதான் சாய் அண்ட் சக்குராவோட இங்க்லோனை களைச்சு விடுவான். சூசினும் அக்கபோஷியும் வாய் பொழந்துருவாங்க. உங்களோட அந்த ஜுட்சு நல்ல வலிமையான ஜுட்சு தான், ஆனா வெறும் 2 பேரு எங்களுக்கு சமமாக மாட்டேங்கன்னு யாமட்டோ ஷிரனாமி கிட்ட காட்டுவாங்க. இந்த ஜுட்சு மூலமா சின்ன சின்ன நேஷன்ஸ் ஆண்டு 5 கிரேட் நேஷன்ஸையும் அலற விட போறேன்பா. நருட்டோ உடம்புல அசைவு இருக்கும். இல்ல நான் நடக்க விட மாட்டேன்ட்டு எந்திரிப்பான். இப்படிப்பட்ட விஷயத்தை பண்ண விட மாட்டேன்ட்டு உட்டக்கட்டா எந்திரி, படுத்திருக்க நேரம் இல்லைன்னு நருட்டோ கத்தவும் உட்டக்கட்டாவும் முழிப்பான். ஹொத்தாரு அந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைப்பான். என்ன ஃபர்பிடன் ஜுட்சுவை இன்னொரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஷிரனாமி நக்கலா கேட்கவும் அதை செய்ய விட்டாதானு ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணுவான். நருட்டோ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதேன்ட்டு ஷிரனாமி வேர்ட் பைண்ட் எக்ஸ்ப்ளோடுன்பா. போற க்ளோன்ஸ் ஒவ்வொன்னா வெடிக்கும். இதான் வாய்ப்பு, போய் ஹொத்தாருவை காப்பாத்துன்பா நருட்டோ உட்டக்காட்டா கிட்ட. அதுக்கு விட போறதா இல்லைன்ட்டு வேர்ட் பைண்ட் ஜுட்சு ஃபிளேம்ன்பா. பயங்கரமா தீ பிடிக்கும். என்னாச்சு இவ்வளவுதான் முடியுமான்ட்டு நக்கல் பண்ணி சிரிப்பான் ஷிரனாமி. உட்டக்காட்டாவோட 2 பபிள்ஸ் ஷிரனாமியோட கையை பிடிச்சுக்கும். ஷிரனாமி கடுப்பாவான். இதுக்கப்புறமா உன்னால சீல் ஃபார்மேஷன் பண்ண முடியாதுன்பா உட்டக்காட்டா. ஷிரனாமியோட கண்ட்ரோல் இருந்தா எல்லாமே போயிடும். உட்டக்காட்டா ஹொத்தாரு கிட்ட போவான். நருட்டோ ஷிரனாமியோட வாயிலேயே குத்திட்டு இது திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்பா. ஹொத்தாருவை உட்டக்காட்டா தொடப்போம் போது அப்படியே அவ க்ளோவாவா. நீ தானே அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை திரும்பவும் ஆக்டிவேட் பண்ணின்னு நருட்டோ கத்தவும் என் கைகளை பாரு, அது நான் கிடையாதுன்பா ஷிரனாமி. அப்படின்னா அதுக்கு என்னடா அர்த்தம்னு சொல்லி நருட்டோ கேட்கவும் ஒருவேளை அதிகப்படியான நேச்சுரல் சக்கர எனர்ஜி அப்சர்வ் பண்ணதோ என்னமோன்பா ஷிரனாமி. என்னமோ நான் அதை ஸ்டாப் பண்றான்பா நருட்டோ. கைகள் இப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டாப் பண்றதுன்பா ஷிரனாமி. நருட்டோ உட்டக்காட்டாவை பார்க்கவும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். போன எபிசோட்லயே நருட்டோ அண்ட் உட்டக்காட்டா உடம்புல டெய்ல்டு பீஸ்டோட சக்கரா வெளியே வரவும் ஷிரனாமியோட வேர்ட் பைண்ட் ஜுட்சு வேலைக்காகாம போயிருக்கும். அந்த வகையில ஹொத்தாருவோட உடம்புக்குள்ள நேச்சுரல் சக்கரா எனர்ஜி வந்து அதிகப்படியா இருக்கனால ஷிரனாமினால ஹொத்தாருவை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிரும். சீக்கிரம் ஏதாவது பண்றான்பா நருட்டோ. என்னோட ஜுட்சு வேலைக்காகலின்பா ஷிரனாமி. சக்கரா அப்சர்ப்ஷன்ங்கிறது அதிகமாயிட்டே போகும். இதே அளவுக்கு நேச்சுரல் சக்கரா எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டே போச்சுன்னா இந்த வில்லேஜோட சேர்த்து எல்லாத்தையும் முழுகிரும் அப்படின்ட்டு பின்னாடியே போவான் ஷிரனாமி. உட்டக்காட்டா ஹொத்தாருன்ட்டு பாப்பான். சக்கரா அப்சர்ப்ஷன் அதிகமாயிட்டே போகும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கிளானோட பெருமையை மீட் எடுக்கணுங்கிற என்னோ கியோஜாவோட ஆசை க்ரோன் அப்ஸோட சுயநல ஆசைகளால கட்டுப்படுத்தப்பட்டனால ஹொத்தாரு தொலைஞ்சிட்டான்பா ஷிரனாமி. வாய மூடு, ஹொத்தாருவை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்பான் நருட்டோ. ஃபர்பிடன் ஜுட்சுவை பாதுகாக்க தான் உடம்பையே கொடுத்தா. அவ கிளானை மீட் எடுக்க அவ சந்தோஷமா தன்னையே அர்ப்பணிச்சா. அவளுக்கு வந்த எல்லா கஷ்டங்களையுமே தான் தோல்லியே சுமந்தா. அப்புறம் உட்டக்காட்டாவை பார்த்தா. நீ அவளை ஏமாத்துனதுக்கு அப்புறமாவும் அவளோட சீனியர்னு உன்னை பார்த்தா அப்படின்னு நருட்டோ சொல்லும் போது கூட ஷிரனாமி சிரிப்பான். ஹொத்தாருனால கடைசி அவளோட காம்ரேட கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவளோட பாண்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான மக்களா அது எல்லாத்தையுமே நீ நாசம் பண்ணிட்டீன்பா நருட்டோ. காம்ரேடு பாண்டு இதெல்லாம் வேஸ்ட். நானும் ஹொத்தாரு மாதிரி தான். ஃபர்பிடன் ஜுட்சுக்காக அவங்க சொந்த ஸ்டூடெண்ட்டையே சொந்த மகனையே எல்லாத்தையுமே எந்த ஒரு யோசனையுமே இல்லாம சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாதான் நிஞ்சாவான். அது மட்டும் தான் வாழ்றதுக்கான ஒரே வழி. அந்த விஷயங்கள் தான் என்ன கடுப்பாக்குச்சு. அதனால தான் நான் இப்படி அஃபென்சிவா இருக்கேன். என் மாஸ்டரா இருந்த என் அப்பாவை கொன்னேன். ஃபர்பிடன் ஜுட்சுவை திருட ட்ரை பண்ணேன் அப்படின்னு ஷிரனாமி சொல்லவும் நருட்டோ ஷாக் ஆவான். என்னடா பண்ணிருக்க அப்படின்னு. என்ன உட்டக்காட்டா ஷாக் ஆகுற? நீ
பண்ணதே தான் நானும் பண்ணிக்கேன்பா ஷிரனாமி. உட்டக்காட்டா ஷாக் ஆயிட்டு அந்த பாஸ்டர் திங்க் பண்ணி பாப்பான். நருட்டோ நீ சொல்றது தப்பு. என்னோட மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டை பத்தி மட்டும் தான் நினைப்பாரு, அதாவது என்ன பத்தி. நாங்க என்னதான் பிரிஞ்சு இருந்தாலும் அவரோட தாட்ஸ் எப்பவுமே எனக்கு ஃபீல் ஆகும். அந்த கனெக்ஷன் அவர் என் இதயத்துல ஒவ்வொரு நிமிஷமும் இருப்பாரு. அதனாலதான் நான் அவரை நம்புறேன். ஹொத்தாருவுக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அவளோட தாத்தா, அப்புறம் டோன்பேனு, அப்புறம் உட்டக்காட்டாவும் தான். அவகிட்ட உன்னோட ஃபீலிங்ஸும் தான் இருக்கு, அது அவளோட ஆள் மனசுல இருக்கு அப்படின்னு நருட்டோ சொல்லவும் உட்டக்காட்டா ஷாக் ஆவான். இப்ப கூட அவ காம்ரேடுக்காகவும் மாஸ்டருக்காகவும் தான் போராடுறா, அந்த உறவுக்காக. அவளை பத்தி ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாதுன்ட்டு நருட்டோ கடுப்பாவான். அவளை பத்தி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதேன்ட்டு நருட்டோ அட்டாக் பண்ண போகவும் வேர்ட் பைண்ட் ஜுட்சு ஸ்பிளிட் பண்ணுவான். கிரவுண்ட் பொளந்து நருட்டோ உள்ள விழுக போகவும் உட்டக்காட்டா புடிச்சிருவான் நருட்டோவை. நருட்டோ தேங்க்ஸ் பண்ணுவான். வெசல் வெடிக்கிறக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லதுன்ட்டு ஷிரனாமி ஓடிடுவான். ஹொத்தாரு உடம்பு பயங்கரமா க்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். எப்படியாவது ஷிரனாமியை புடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை தடுக்க பாக்குறேன்பா நருட்டோ. உட்டக்காட்டா நானும் கூட வரேன்பா. இல்ல நீ இங்கே இரு, அவளோட மாஸ்டரா கூடவே இருன்பா நருட்டோ. உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன்ட்டு கிளம்பிடுவான் நருட்டோ. உட்டக்காட்டா ஹொத்தாரு பக்கத்துல போகும்போது நருட்டோ சொல்லியிருப்பான்ல, அவளுக்குன்னு அவளோட தாத்தா டோன்பே அப்புறம் உட்டக்காட்டா அவனோட ஃபீலிங்ஸ்னும் அவ ஆள் மனசுக்குள்ள இருக்குன்னு அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு என்னோட உணர்வுகளும் அவளுக்குள்ள இருக்கா, அப்ப என் இதயமும் இருக்குன்ட்டு கை நீட்டவும் அந்த நேச்சர் சக்கர எனர்ஜி உட்டக்காட்டாவோட உடம்புக்குள்ளையும் பரவும். பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை திங்க் பண்ணுவான். கோவம் என்னோட கண்ணை மறைச்சிச்சு. என் மாஸ்டர் அன்னைக்கு சொன்னது எனக்கு கேட்டுச்சு. இல்ல நான் அதை ஃபீல் பண்ணேன். என் மாஸ்டரோட எண்ணங்களை, என் மாஸ்டரோட ஃபீலிங்ஸ் எனக்குள்ள வந்துச்சு. இருந்தாலும் அப்படின்ட்டு உட்டக்காட்டா திங்க் பண்ணும்போது இந்த சக்தியோட பக்க பலமா வாழுன்னு சொல்லியிருப்பாரு ஹாருசாமி. அதை உட்டக்காட்டா ரியலைஸ் பண்ணிட்டு உன் பவரை திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். ஆனா இப்ப உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கறேன், ஹொத்தாருவோட நன்மைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பான். சீல் ஃபார்ம் பண்ணி 6 டைல்ஸோட சக்கரா மூலமா அந்த நேச்சர் சக்கர எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். உட்டக்காட்டா ஒரு ஒயிட் ஸ்பேஸ்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவன் பார்த்த மனுஷங்க, அவன் போன இடம், அவனோட ஜுட்சுன்னு எல்லாமே அவன் கண்ணு முன்னால வந்து போகும். பபிள்ஸ்லாம் அவனை தாண்டி போகவும் அந்த பர்டிகுலர் இடத்த பார்த்துட்டு உட்டக்காட்டா ஓடுவான். ஹொத்தாரு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல, நான் நருட்டோ அப்புறம் உட்டக்காட்டா 2 பேத்தையுமே காயப்படுத்திட்டேன்ட்டு அழுது இருப்பா இல்லையா, ஃபர்பிடன் ஜுட்சுனால 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி. அந்த விஷுவல் தான் உட்டக்காட்டாவுக்கு வரும். நான் இங்கதான் இருக்கேன், நருட்டோவும் நானும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லுவான். மனசளவுல 2 பேத்தோட உணர்வுகளுமே மனசளவுல கனெக்ட் ஆனதை காட்டுற விதமா தான் இந்த ஒரு விஷுவலை வச்சிருப்பாங்க. நான் இது நடந்ததை பார்த்தேன்னு சொல்லுவா ஹொத்தாரு. உட்டக்காட்டா கிட்ட நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்ட்டு அழுவா. என்ன மாதிரி ஆள்லாம் இந்த ஜுட்சுவோடவே காணாம போயிருக்கணும்ட்டு கதறி அழுவா. இல்ல நான் அப்படி நடக்கவும் விடமாட்டேன்மா உட்டக்காட்டா. ஹொத்தாரு அழுதுட்டே இருக்கிறத பார்த்தா உட்டக்காட்டா மாஸ்டர் சொன்னா ஸ்டூடெண்ட் கேட்கணும்ல அப்படின்னு சொல்லவும் அழுகதை நிறுத்திட்டு மாஸ்டர் என்ன சொன்னீங்கன்ட்டு பாப்பா. வீட்டுக்கு போலாமா ஹொத்தாருன்னு கூப்பிடவும் கண்ணை தொடச்சிட்டு தேங்க்ஸ் பண்ணுவா. டக்குன்னு அவரோட ஃபீலிங் மாறும். என்னாச்சுன்னு உட்டக்காட்டா கேட்கவும் உட்டக்காட்டாவை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்பா. என்னால அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவை தடுக்க முடியுங்க மாதிரி தெரியல, அது எப்ப வேணாலும் வெடிக்கலாம், என்னை விட்டு விலகி போங்க, என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிருங்கன்பா. ஒன்னும் இல்ல உன் மாஸ்டரை நம்பன்ட்டு உட்டக்காட்டா அந்த ஃபர்பிடன் ஜுட்சு எங்க இருக்கோ அங்கேயே கை வைப்பான். இதுக்கப்புறமா ஷிரனாமியை காட்டுவாங்க. அந்த வில்லேஜ் அழிஞ்சு நாசமா போகட்டும், அதுக்கு அது தேவைதான்ட்டு சிரிச்சிட்டே ஓடுவான். நருட்டோ முன்னாடி வரவும் நீயான்ட்டு கடுப்பாவான். நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு பண்ணவும் ஷிரனாமி பயங்கர கடுப்பாயிட்டு வேர்ட் பைண்ட் ஜுட்சு ஃப்ளேம்பா அவனை சுத்தியும் நெருப்பு வளையம் கிரியேட் ஆயிரும். அது நருட்டோவோட க்ளோன்ஸை மொத்தமா அழிச்சிரும். நருட்டோவை முட்டாள்ட்டு போகும்போது நருட்டோ ரசங்கன் பண்ணியிருப்பான். நீ பண்ண விஷயத்துக்குலாம் மன்னிச்சு உன விட்டுருவேன்னு நினைக்கிறியான்ட்டு அட்டாக் பண்ண வரவும் வேர்ட் பைண்ட் ஜுட்சு ஸ்லைஸ் பண்ணுவான். ஷிரனாமி வேலைக்காய் இருக்காது. நருட்டோ ரசங்கான்ல அடிச்சிருப்பான். ஹொத்தாரு கிட்ட போகணும்னு நருட்டோ சொல்லும் போது அந்த ஃபர்பிடன் ஜுட்சு அன்லீஷ் ஆயிருக்கும். நருட்டோ, யாமட்டோ, சக்குரா, சாய் எல்லாருமே அதை பார்ப்பாங்க. ஆனா அது வெடிக்க இருந்ததை உட்டக்காட்டா மொத்தமா சப்ரஸ் பண்ணிருப்பான். நருட்டோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க 2 பேரும் ஓகேவான்னு சொல்லி கேட்பான். ஆமான்பா உட்டக்காட்டா. ஹொத்தாரு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு உட்டக்காட்டாவை மாஸ்டர்ன்பா, எவ்வளவு தொல்லை பிடிச்ச ஸ்டூடெண்டா இருக்கேன்பா உட்டக்காட்டா. அந்த ஃபர்பிடன் ஜுட்சு அது என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ நீ தான் பாத்தே மறைஞ்சிருச்சுன்பா உட்டக்காட்டா. மறைஞ்சிருச்சா, சரி ஹொத்தாரு சேஃபா இருக்கல, அதுவே போதுன்றுவா நருட்டோ. கேப்டன் யாமட்டோ, சக்குரா, சாய்ல வந்துருவாங்க. ஹொத்தாரு உடம்புல இருந்து அந்த ஃபர்பிடன் ஜுட்சுவும் போயிருக்கும். அடுத்த நாள் லீஃப் வில்லேஜுக்கும் சுச்சிகுமோ கிளானுக்குமான அந்த நெகோசியேஷன்ங்கிற விஷயம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு பாரு யாமட்டோ. டோன்பே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணுவாரு. அந்த ஃபர்பிடன் ஜுட்சு இப்ப இல்லைன்னு யாமட்டோ கேட்கவும் அது இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு இப்பனாவது லேடி ஹொத்தாரு யாருக்கும் டார்கெட்டா இல்லாம இருப்பாங்களேன்னு பாரு டோன்பே. சுச்சிகுமோ கிளானோட சீஃப் இப்ப கிராமத்தோட மக்கள் எல்லாருமே ஹொத்தாருவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நருட்டோ உட்டக்காட்டாவோட சேர்ந்து போக போறேன்னு கேட்பான். ஆமா கண்டிப்பா, மாஸ்டர் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்ல. மாஸ்டர் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சுச்சிகுமோ கிளானை மீட் எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஷினோபி ஆயிட்டனா ப்ராமிஸா திரும்ப வருவேன் அப்படின்னு ஹொத்தாரு சொல்லவும் இது நல்லா இருக்குல்ல மாஸ்டர் அப்படின்னு நருட்டோ உட்டக்காட்டாவை பார்த்து நக்கல் பண்ணவும் என்ன நீ நக்கல் பண்றேன்னு சொல்லி கேட்பான் உட்டக்காட்டா. இல்ல சந்தோஷமா இருக்கு, அவளுக்கு மாஸ்டர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீல அப்படின்னு சொல்லுவான் நருட்டோ. உட்டக்காட்டா சிரிப்பான். நருட்டோ ஹொத்தாருவை பார்த்துக்கன்பா. இதுக்கப்புறமா டீம் 7 கிளம்பிடுவாங்க. மாஸ்டர் இருக்கிறதும் நல்லா இருக்குல்லன்ட்டு நருட்டோ சொல்லவும் 3 பேரும் நருட்டோவை பார்ப்பாங்க. இப்போ நான் கொஞ்சம் பர்விசேஜ மிஸ் பண்றேன்பா நருட்டோ. இதுக்கப்புறமா உட்டக்காட்டா கிட்ட காட்டுவாங்க. ஹொத்தாரு இந்த இடத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தேன்பா, எனக்காக இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லி உட்டக்காட்டா கேட்கவும் ஏன்னு கேட்பா ஹொத்தாரு. ஹிடன் மிஸ்டோட ஆன்பு பிளாக் ஆப்ஸை நான் சந்திக்க வேண்டியது இருக்குன்பா. குறிப்பா நான் அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு உனக்கு சொல்லி தரக்கான பர்மிஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வாங்கணும்பா. சந்தோஷம் சொல்லி தாட்டி விடுவா. உட்டக்காட்டா ஃபாரஸ்ட்குள்ள ஃபுல்லா தேடுவான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்திருக்காது. சுருகிக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ என்னமோன்ட்டு உட்டக்காட்டா ஃபாரஸ்ட்குள்ள இன்னும் தேடுவான். அப்ப ஹிடன் மிஸ்டோட ஆன்பு வியர் பண்ணி இந்த மாஸ்க் கீழே கிடக்கும் ரத்தக்கரையோட 6 டைலோட ஜின்சுரிக்கு ஹோஸ்ட் அப்படின்னு பெயினோட வாய்ஸ் கேட்கும். உட்டக்காட்டா நீங்க தான் சுருகியையும் அவங்களோட ஆட்களையும் கொண்டீங்களான்னு சொல்லி கேட்பான். நான்
ஒரு புது உலகத்தை படைக்க போறேன், அதுக்கு நீ எனக்கு தேவைப்படுற. சொல்லப்போனா உனக்குள்ள இருக்க அந்த டெய்ல்டு பீஸ்ட் எனக்கு தேவைப்படுதுன்னு பெயின் அதான் விஷயமானு உட்டக்காட்ட பார்த்துருக்கும் போது பெயின் அந்த 6 டைல்ஸை நானே எடுத்துக்கிறேன்பா. அசுராபாத்தோட மிசைல்ஸ் அட்டாக் பண்ணும், பயங்கரமான இம்பாக்ட் நடந்திருக்கும். ஹொத்தாரு கிட்ட காட்டுவாங்க. அவளுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவளுக்கு அவளோட மாஸ்டரா யார் வேணும்னு விரும்பினாலோ இப்ப அவர் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல ஹம்மிங் பண்ணிட்டு இருப்பா. கிளிஃப்ல இருந்து கீழே விழுந்திருப்பான் உட்டக்காட்டா. உயிருக்கு போராடுற நிலைமையில இருப்பான். ஹொத்தாரு நீ வாழ்ந்தே ஆகணும்னு திங்க் பண்ணிட்டு பபிள்ஸ் விடுவான். ஹொத்தாரு கிட்ட காட்டுவாங்க. ரொம்பவுமே சந்தோஷத்துல இருப்பா. ஆடிட்டு அப்படியே அந்த பூக்கள் மேல விழுகவும் நிறைய இதழ்கள் மேல பறக்கும். அப்படியே வானத்துல இருந்து நிறைய பபிள்ஸ் வரமாய் காட்டுவாங்க. உட்டக்காட்டா ஹொத்தாருவுக்கு கடைசியா அனுப்பின மெசேஜா இருக்கும். அதுவும் கூட தெரியாம அதை அவ கையில வச்சிருப்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாம்பர் நியூஸ் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்க என்பாரு ககாஷி. இந்த எபிசோடோட சீசன் 7 முடியுது. 6 டைல்ஸ் அன்லீஸ்டுங்கிற ஆர்க்கும் முடியுது.